ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அகிலா, ஏண்டி அழுவுற? பைத்தியம், அழாத. முதல்ல நீ என்கிட்ட பேசு. என்னடா பேசுவ? நீ என்ன என்கிட்ட பேசல? எத்தனை தடவை நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன். ஏன்டா என்ன அவாய்ட் பண்ற? என்னை விட்டு போகாதடி போகாதடின்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். இப்ப நீ என்ன விட்டுட்டு போக போறியா? சொல்லுடா. உனக்கு நிச்சயதார்த்தமா? வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னால முடியுமாடா? என்னை விட்டுட்டு போக போறியா கதர்? என் வாழ்க்கையில நீ இருக்க மாட்டியா? நான் உனக்கு வேண்டாமா? உங்ககிட்ட யார் இதெல்லாம் சொன்னது? நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் எங்க வீட்டுல அம்மா அவங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ அழாத, சரியா? இங்க பார், நிஜமாவே நான் பிசினஸ் வேலையில் தான் பிஸியா இருந்தேன். நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தா நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிருப்ப. இல்லன்னா நான் கால் பண்ணும் போதாச்சும் அட்டென்ட் பண்ணிருப்ப. ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணியே. ஏன் அவாய்ட் பண்ண? இப்ப கூட அக்கா நம்பர்ல இருந்து தான் பேசுற. நீ ஏன் பேசலையே? இரு அகிலா, ஒரு நிமிஷம் கேளு. நீ மெடிக்கல் சீட் வாங்கணும்னு, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு என்ன அவாய்ட் பண்ணல. அதுக்கு இப்ப பழி வாங்குறியா? இல்ல. அதுக்காக வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பியா? சச்சா, முதல்ல என்ன பேச விடு. இதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேசாமே இருந்தேன். இங்க பார், நீ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீ எந்த மாதிரி மனநிலையில் இருந்தேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி இப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ அது ரிவர்ஸில் நடக்குது. அவ்வளோதான். அகிலா, நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? நான் நல்லா படித்து டாக்டராகி வரும்போது நீ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்டான்னு சொன்னல. ஆமா, சொன்னேன். அதுக்கு தான் இப்போ நான் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். நீ ஒழுங்கா உன் படிப்பை பாரு. உனக்கு எக்ஸாம் வேறு இருக்காமே, அண்ணி சொன்னாங்க. அதுக்கு படிக்காமல் நீ கிளம்பி வரேன்னு சொன்னியாமே, பைத்தியம். என்ன டாக்டர் மேடம், அட்வைஸ்லாம் எனக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா? எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? குட் கேர்ள். இப்படியே சிரிச்சுக்கிட்டே முதல்ல டாக்டர் ஆகிற வழியை பாரு. அதுக்கு முன்னால இப்படி ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்ன, புரியுதா டாக்டர் மேடம்? புரியுதுங்க பிசினஸ் மேன். சரி, நான் அன்னிக்கிட்ட கொடுக்குறேன். அண்ணி. அகிலா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரிக்கா. தேங்க்யூ சொன்னதெல்லாம் இருக்கட்டும். போய் நேரம் காலத்தோட தூங்கி எந்திரிச்சு எக்ஸாம் நல்லபடியா எழுது போ. நான் வைக்கிறேன். சரிக்கா. அண்ணி, அவ உன்னை இன்னும் நேசிக்கிறா, இன்னும் நம்புறா. வாழ்க்கையில சில நேரம் நம்ம நம்புறவங்க சொல்ற பொய் கொடுக்கிற ஆறுதலே அந்த சூழ்நிலையை கடக்க போதுமானதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெண்ணிலா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ வரேன்பா. சீக்கிரம் வா. காஃபி 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 குடிக்கணும் தான் என்ன கூப்பிடுறீங்களா? இந்தாங்க குடிங்க. சும்மா காஃபி. டம்ளர் பெருசா இருக்கு, காஃபி குறைச்சலா இருக்கு. என்ன எல்லாரும் இங்கே உட்கார்ந்து ஐயோ
அப்பா வெண்ணிலா நிக்க முடியல, சேர் எடு சேர் எடு. இரு வரேன். ஐயோ கொஞ்ச நாள் இந்த வலி இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் வந்து உயிரை வாங்குதே. சரி சரி ஐயோ. உட்கார் உட்கார். உட்கார். யாராவது என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்களான்னு தெரியல, கால் வலி வந்துருச்சு. ஐயோ அப்பா, திடீர்னு இந்த முட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. நடுவுல கொஞ்ச நாள் வலி இல்லாம இருந்துச்சு, அசைக்கவே முடியாத அளவுக்கு வலிக்குதே. முட்டிக்கு ஒன்னும் அவளையே கௌரி, உனக்கு வயசாயிடுச்சு அவ்வளவுதான். ஆமா எனக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுது. வயசானாலும் என் அழகையும் இளமையும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க பாரு. நீதான் வயசாயிடுச்சுன்னு நினைப்பே இல்லாம துள்ளி குதிக்கிறிய. அதுவும் இப்பெல்லாம் கொஞ்சம் ஓவரா குதிக்கிற. பா எல்லாம் பணக்கார மருமக வர போறாங்கன்ற சந்தோஷம். என்ன எப்ப பார்த்தாலும் அம்மா மட்டுமே பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி பேசுறீங்க? ஏன் உன்னை விட்டுட்டமே வருத்தமா இருக்கா? உங்களுக்கெல்லாம் பணம் கிடைச்சா அப்படியே எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுருவீங்க, அப்படிதானே? எங்களுக்கெல்லாம் தேவைக்கு பணம் வேணும், ஆனா உங்க 2 பேருக்கும் தேவை இல்லாததுக்கெல்லாம் பணம் வேணும். அத நமக்குள்ள வித்தியாசம். உள்ள வரலாமா? ஏய் மேகனா, தாங்க தாங்க தாங்க. அடடே என்னம்மா இது உன் வீடு, உள்ள வரலாமான்னு பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க. வா 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 வா. பாத்தியா அவ ஓட்டத்தை? இப்ப அவ முட்டி வழியில எங்க போச்சு? எல்லாம் பணம் படுத்துற பாடு. பா அமைதியா பேசுங்கப்பா, அம்மா காதுல விழுந்துற போகுது. வாய முடிக்கணும். வெண்ணிலா யார் வந்திருக்கா பாரு. ஹாய் வாமா, எப்படி இருக்க? ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. திவ்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஏமா நேத்து தானமா நாங்க அங்க வந்தோம், காலையிலேயே வந்திருக்க. ஏதாவது முக்கியமான விஷயமாமா? ஏன் அத்தை, ஏதாச்சும் விஷயம் இருந்தாதான் நான் இங்க வரணுமா? சேச்சே அப்படிலாம் இல்லம்மா, நான் தான் சொன்னேனே இது உன் வீடுமா, நீ எப்ப வேணாலும் வரலாம். வந்துட்டாலும் சரிங்க அத்தை, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். மணி அண்ணா. எவன் அவன்? இந்தாங்க அத்தை, அப்பா கொடுக்க சொன்னாரு.